ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் காவல்துறையின் கையை கடித்ததை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அம்மா இறக்கமே இல்லாம மேய் மேய்ஞ்சிட்டு போயிருச்சு. இந்த மாதிரி நேரத்துல வீரம் எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜாலி முடிச்சு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? கூட்டத்துல ஒருத்தன் என்கிட்ட வசமா சிக்கலாண்டா. அவன் கையை மட்டும் என் வாயில மாட்டிக்கிச்சு. கட்டி ஜாம்பாரு கட்டி நரம்பெல்லாம் நொறுங்கிருச்சு. கறிக்கு வீங்கின வேலை நீதான் கடிச்சியா? ஏண்டா இப்படி ஒரு கொலகாரித்தனமாவோட கடிப்ப? 1000 பேர் செத்து இருப்பாண்டா, எல்லாம் பிறந்ததுக்கு பிறந்தவனுங்க. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. நேற்றுக்கு தான் தாவேக்கா அலுவலகத்துக்கு போய் பார்த்தேன். பிரம்மாதம். நம்பாத. அறிவாலயத்துக்கு போன சுடுகாடு மாதிரி கிடக்கு. மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிடுங்க. எங்க நாட்டாமை தீர்ப்பு சொல்ல விடுங்க. நீ யார் ஐடுபடி என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிராத, அப்புறம் சவுண்ட் வரும். அது எப்படி அங்க வரும்? இதோ வந்துருச்சுப்பா. சவுண்ட் வரலையா? இப்ப வரும் பார். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தாவேக்கா அலுவலகத்துக்கு போறேன். 400க்கும் மேற்பட்ட தம்பிகள் லேப்டாப் வச்சு எங்கிட்டே இருக்கான். என் காதல் மைனா உனக்கு இருக்காடா நைனா? என் டார்லிங் இருந்து ஆன்சர் வந்தாச்சு. ஐயோ, இந்த குட்டி சொல்றதுக்கு அந்த சைடு வாயின காணுமே. 234 தொகுதிகள்ல எத்தனை வாக்காளர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், அப்படி எல்லா லிஸ்டையும் எடுத்து வச்சுட்டு அவங்க நாளைக்கே யுத்தம்னாலும் களத்துக்கு வர ரெடியா இருக்காங்க. என்ன பத்தி சொல்லணும்னா ஆல் கம்ப்யூட்டர்ஸ் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள் பூரா நான் தான் உருவாக்கி அனுப்பிட்டேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியை என்ன நம்பித்தா இயங்கிட்டு அந்த பவுண்டர் ஈக்கல் மூக்கரே என்ன நம்பித்தா இந்த யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருக்கான். திமுகவும் அதுதான் இருக்கு. அப்படி ஒண்ணு இல்லை. என்ன சொன்ன? அப்படி ஒண்ணு இல்லை. கொஞ்சம் பாரு. சாதாரணமா வரலடா திமுக காரன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத. நீ முதல்ல நீங்க லாஸ்ட் டைம் பேட்டி எடுக்கும்போது தானே சொன்னீங்க திமுக நாளைக்கே தேர்தல்னா கூட தயாரா இருப்பாங்க. சந்திப்பேன்னா அதை விட இது பிரமாதமா இருக்கு. வெறித்தனமாக இருக்க. நீங்க கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது பெரிய ஒரு இதா தான் இருக்கும். சாதாரணமா சிறுமியை ஆமா, நான் இப்ப ஆச்சரியப்பட்டேன். எல்லாம் டெக்னாலஜி வைஸா இருக்காங்கல்ல. நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி. கொள்கை தலைவர்
அதிமுக அடுத்து அழிய போறது அதுதானா? அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு, அடுத்தது அதுதானா? நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. வெளியில போகும்போது இந்த விஷயத்தை யாராவது பார்த்துட்டு காரி துப்பிடுவாங்களா? காரி துப்பினா தொடச்சிருவேன். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. Шоколад, я тоже можно хочешь шоколад. Задумала, мне нужен шоколад. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி சுப்பாங்க. சுப்ரா யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஃபார்முலா தான். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இதுல உண்மை ரெண்டு உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏடி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏமாமா யார பார்த்தாலும் இந்த வீட்டுல ஒண்ணு பொறுப்புலன்னு சொல்றாங்களே, அதான் மாப்பிள்ள நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒன்னும் புடிபட மாட்டேங்குது. டிவிக்கு வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் 26 நாங்க சிஎம் ஆக போறோம்னு சொல்லுங்க. அவங்க எப்போ பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணுவாங்க? இத பத்தின கேள்வியை அவங்க எப்போ வெளிய வந்து பொதுத்தளத்துல கேட்பாங்க அப்படின்னு. வெளிய வந்தா ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் பேசுவாங்க. அவ்வளவு அலோ பண்ணிட்டாங்க. அப்படி எங்கேயும் அலோ பண்ணல. அவங்க எப்போ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க? இந்த கூட்டத்தை எப்போ இதை பயன்படுத்தி ஒரு பொது பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுவாங்க? அது வர மாதிரி அடி பேசிக்கிட்டு இருக்க. வர மாட்டாச்சு. டேய் அவன் வர மாட்டான். பப்ளிக் இஷ்யூ பொறுத்தல அது தெரியாதுங்க. எல்லாமே தகவல் கேக்குறீங்க. கேண்டிடேட் யாரோ அவங்க தான கேட்கணும். முதல்ல அப்படி இதுதான் லாஜிக்னா சிஎம் கேண்டிடேட் இருக்கு. நம்ம எங்க தலைவர் அவர்கள் வந்து சிஎம் ஆவறதுக்கு நாங்க கேண்டிடேட் வரணும்னா எங்களோட கருத்தை நாங்க முன்வைக்கிறோம். முதல்ல முடிவு பண்ண வேண்டியவங்க மக்கள் தான். மக்கள்கிட்ட எங்க தலைவர் அண்ணா சொன்னார் மக்களிடம் செல். மறந்தது யாரு? இல்ல பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு என்னடா மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்கற. அத போய் எங்க கிடைக்கிறீங்க? அத ஏன்டா குறுக்க வந்து கிடைக்கிறீங்க? ரைட்ரா ரைட் இல்ல டிவிகே தலைவர் விஜய் அண்ணாவர அவங்க ஃபேன்ஸ் லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு சொல்றீங்க. இப்போ ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே லாஜிக்கோட ஒரு பேர் ஒண்ணு வச்சுட்டு போங்க கமெண்ட் செக்ஷன்ல. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானால கூட வந்துக்கிறாங்க மாநாடு, செகண்ட் மாநாடு. எல்லாருக்கும் விஜய்க்கு தான் போடுவாங்க. என்னங்க தமிழ்நாட்டுக்கு தான் வரோங்க. அது கன்ஃபார்ம் வரோங்க. 2026 பாருங்க வரோங்க. அது கள்ள ஓட்டால இல்ல, நிஜ ஓட்டா வருங்க. தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம். ஆமாங்க. அவனுங்களா ஒரு தற்குறிங்க. வந்தானுங்க உட்காந்துங்க பேருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டானுங்க. டாஸ்மார்க்கே மூடல. நாங்க செய்வோங்க. பிரதமர் மோடி அத்தானி அம்பானி கும்பலுக்காகவே இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்தவர். இந்தியாவின் நம்பிக்கை. உலக அரங்கில் இந்தியா நாளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை பெற்றுத்தரப் போகிற மகத்தான தலைவர் ராகுல் காந்தி. ஸ்டாலின் ஒரு 4 ஆண்டு காலத்தில் பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை சமவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
உதயநிதி ஸ்டாலின். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இயங்குகிறவர். எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாதவர், நன்றி கொண்டவன், நயவஞ்சகன். சசிகலா. பழி சுமந்து நிற்கிற பாத்திரம். அண்ணாமலை. செயல்கள் அனைத்து மட்டமானவை. ஒரு அரசியல் போலி. சீமான். தன்னுடைய மணிப்பர்ஸை தேர்தலுக்கு தேர்தல் நிரப்பிக் கொள்கிற நவீன ரக ஒட்டுண்ணி. விஜய். தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர். இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார். வெற்றி தலைவர் தளபதி. ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் ஆப்சண்ட். அவ்வளவுதான்.